அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 6வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்க ரொம்ப யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். தொழிலை தான் லாபகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. பெரும்பாலும் மாத சம்பளத்தில் வேலை செய்யாமல் சொந்த தொழில் செய்து அதன் மூலிமா வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் அல்லது நாங்கள் சொன்ன குண அதிசயங்கள் எல்லாம் உங்கள் கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களுமே ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வெளி வட்டாரத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். எதிர்பாராத சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். உற்சாகமான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும். பணியில் கூட ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த மாதத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட இந்த மாதத்தில் விற்பனையும் வியாபாரமும் கூட சிறப்பான ஆதாயத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் அரசாங்க வகையில் கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும். அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அப்படின்னாலும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும். தெளிவாக படிக்கிறது நல்லது. உங்களுடைய சந்தேகங்களை உடனடியாக ஆசிரியர்கிட்டையோ அல்லது சக மாணவர்கிட்டையோ கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களுமே நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகையில் அனுகூலமான பதில் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பும் உயரும். உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு உறுதுணையாக இந்த டைம் இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க, அவசரப்பட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானையும் விநாயகரையும் வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போய் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. முடிந்தால் வீட்டு பூஜை அறையிலேயே கூட கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துக்கிடுவாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையை மட்டுமாவது இந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துடுவாங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 7, 9 ஆகிய எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் நவம்பரில் பார்த்தீங்கன்னா 23, 27, டிசம்பரில் 3, 4, 5, 6, 7, 14, 15, 16 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு.
உங்களுக்கு வருகின்ற டிசம்பர் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. சூரியனால் இதுவரை தடைபட்டிருந்த அனைத்து வேலையுமே இனி உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. அந்த நெருக்கடிகள் கூட இனி உங்களை விட்டு விலக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துலேயும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கும் படிப்படியாக உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும். கேது சஞ்சாரத்தினால வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன புதிய அனுபவங்களை இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடுறதுனால என்னமோ இந்த மாதத்தில் நல்ல ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மாத முற்பகுதியில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த எல்லா நெருக்கடியுமே படிப்படியாக குறைக்க செய்வார். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு அது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முற்பகுதியில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மாணவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். கன்னி ராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலிலையுமே லாபமாக்குற இடத்துல இருக்கிறார். இதனால் வரைக்கும் முடங்கியிருந்த உங்களுடைய தொழில் இனி வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். உங்களுடைய தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும். மாத பிற்பகுதியெல்லாம் செவ்வாய் வக்கரகமானாலும் மாதம் முழுவதுமே 3ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சரிப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 3 முதல் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் இனி விலக ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகம் பார்க்கும் இடத்துல கூட சின்ன சின்ன
முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.